முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தப்பி ஓடிய மொசாதின் புதிய தலைவர், வேகமாக பரவி வரும் பரபரப்பு வீடியோ. மொசாதின் தலைவராக ரோமன் கோஃப்மேன் நியமிக்கப்பட்டதற்கு இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை கடும் எதிர்ப்பு. இஸ்ரேலில் அதிகரிக்கும் உணவு பஞ்சம், வறுமை நிலைக்கு தள்ளப்படும் இஸ்ரேல் குடிமக்கள். இஸ்ரேலிய மனிதநேய அமைப்பு வெளியிட்ட தகவலால் அதிர்ச்சி. யாசர் அபு ஷபாப் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து ஹமாஸிடம் டஜன் கணக்கில் சரணடையும் ஆக்கிரமிப்பு கூலிப்படை. இஸ்ரேலின் திட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தது ஹமாஸ். பாலஸ்தீனியர்களுக்கு தென்னாப்பிரிக்கா வழங்கிய 90 நாள் விசா விலக்கு ரத்து. சுய விருப்ப இடப்பெயர்வு என்ற பெயரில் பாலஸ்தீன மக்களை வெளியேற்றும் முயற்சி. இஸ்ரேலின் சூழ்ச்சிக்கு முடிவு கட்டிய தென்னாப்பிரிக்கா. இஸ்ரேலிய கைதிகள் பிணமாக திரும்புவார்கள், சிலர் ஒருபோதும் திரும்பாமலும் போகலாம். கடைசி இஸ்ரேலிய பிணை கைதியின் உடலும் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் குதுஸ் பிரிகேட்ஸ் படையின் செய்தி தொடர்பாளர் அபு ஹம்சா எச்சரிக்கை. ஹமாஸ் மற்றும் முஸ்லிம் நாடுகளின் கடும் எதிர்ப்பு எதிரொலி. காசா அமைதி கவுன்சிலில் இருந்து முன்னாள் இங்கிலாந்து பிரதமர் நீக்கம். இஸ்ரேல் பத்திரிகை எதியோத் ஆக்ரோனத் தகவல். பிரதமர் டோனி பிளேர் நீக்கப்பட்டது சரியான திசையை நோக்கிய ஒரு முன்னேற்றம். ஹமாஸ் அதிகாரி தாஹிர் அல் நுனு பேச்சு. முழுமையான போர் நிறுத்த நிபந்தனைகளை இஸ்ரேல் மதித்தால் நீண்டகால சமாதான ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் தயாராக உள்ளதாகவும் அறிவிப்பு. மேற்கு ஆசியாவில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும். சீனா, சவுதி அரேபியா மற்றும் ஈரான் கூட்டறிக்கை. ஏமன் பிரச்சினைக்கு ஐநா வழிகாட்டுதலின் கீழ் அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். மொசாதின் புதிய தலைவர் தப்பி ஓடியதாக சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்று வைரலாக பரவி வருகிறது. இஸ்ரேலின் வெளிநாட்டு உளவு அமைப்பான மொசாத் தலைவராக ரோமன் கோஃப்மேன் சமீபத்தில் நியமிக்கப்பட்டது நாட்டின் பாதுகாப்பு துறையில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 2026 ஜூன் மாதத்தில் தற்போதைய தலைவர் டேவிட் ஃபார்னியாவின் பதவிக்காலம் முடிவடைகிறது. இதனிடையே புதிதாக நியமிக்கப்பட உள்ள தலைவர் குறித்த வீடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இஸ்ரேலிய ஊடகங்கள் 2023 அக்டோபர் 7ஆம் தேதியிலான காட்சிகளை மீண்டும் ஒளிபரப்பியுள்ளன. அன்றைய தினம் பாலஸ்தீன போராளிகள் தாக்குதல் நடத்திய போது காசா சுற்றுப்பகுதியில் உள்ள ஷார்கா நெகவ் சந்திப்பின் அருகே பாலஸ்தீன எதிர்ப்பு போராளிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி பின்னர் தப்பி ஓடும்போது கோஃப்மேன் காயமடைந்த காட்சிகள் அவை. அந்த சண்டையில் அவர் கடும் காயங்கள் அடைந்ததாகவும் அஷ்கெலோனில் உள்ள மருத்துவ மையத்தில் சிகிச்சை பெற்றதாகவும் நெதன்யாகுவின் அலுவலகம் உறுதிப்படுத்தியது. அந்த நேரத்தில் கோஃப்மேன் செயிலிம் முகாமின் தளபதியாக பணியாற்றிய பிரிகேடியர் ஜெனரல் ஆவார். பின்னர் அவர் நெதன்யாகுவின் ராணுவ செயலாளராகவும் பணியாற்றினார். தற்போது மேஜர் ஜெனரல் பதவியில் உள்ளார். அவரின் ராணுவ அனுபவம் விரிவானதாக இருந்த போதிலும் கோஃப்மேனின் நியமனம் எதிர்ப்பை சந்தித்துள்ளது. பாதுகாப்புத்துறை மற்றும் உச்சநீதிமன்றத்தில் உள்ள சில விமர்சகர்கள் அவரின் நுண்ணறிவு திறன்களை பற்றி கேள்வி எழுப்பி இந்த முடிவு நுண்ணறிவு மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளில் ராஜினாமாக்களை ஏற்படுத்தக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளனர். இந்த நியமனத்திற்கு மூத்த பதவிகளுக்கான ஆலோசனை குழுவின் இறுதி ஒப்புதல் அவசியமாகும். இஸ்ரேலில் வறுமையும் உணவு தட்டுப்பாடும் அதிகரித்து வருவதாக அதிர்ச்சி ரிப்போர்ட் ஒன்று வெளியாகியுள்ளது. இஸ்ரேலில் உணவு தட்டுப்பாடு மற்றும் வறுமை உயர்ந்து வருவதாக லாத்தட் என்ற இஸ்ரேலிய மனிதநேய அமைப்பு வெளியிட்ட ஆண்டறிக்கை எச்சரிக்கிறது. 2 வருடங்களாக நீடிக்கும் காசா போரின் பொருளாதார சமூக விளைவுகள் காரணமாக இப்போது இஸ்ரேலியர்களில் கால் பகுதியினர் உணவு பாதுகாப்பின்மையை சந்தித்து வருகின்றனர். 26.9% குடும்பங்கள், சுமார் 8.6 லட்சம் வீடுகள் உணவு தட்டுப்பாட்டில் உள்ளன. இது கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது 27.5% அதிகமாகும். இஸ்ரேல் குழந்தைகளில் 37.5%, சுமார் 1.18 பில்லியன் உணவு பாதுகாப்பின்மையை சந்தித்து வருகின்றனர். இந்த நிலைமை இஸ்ரேலிய சமூகத்தின் உள்ளார்ந்த நெருக்கடியை வெளிப்படுத்துகிறது. உதவி பெறும் மக்களில் 4 ஒருவர் புதிய ஏழைகள் என்ற பட்டியலில் இடம் பிடித்துள்ளனர். அதாவது காசா போரின் தொடக்கத்திற்கு பிறகு உணவு உதவியை எதிர்பார்த்து இருப்பவர்கள் புதிய ஏழைகள் என்று அழைக்கப்படுகின்றனர். நடந்து கொண்டிருக்கும் போரும் தொடர்ந்து உயர்ந்து வரும் விலைகளும் ஒரு சமூக அவசர நிலையை உருவாக்கியுள்ளன என்று அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு பொருளாதார மற்றும் உணவு பாதுகாப்பில் ஆழமான சரிவு ஏற்பட்டுள்ளது. தற்போது 10% குடும்பங்கள் கடுமையான உணவு பாதுகாப்பின்மையை எதிர்கொள்கின்றன. இந்த நிலை கீழ்மட்ட நடுத்தர வர்க்கத்திற்கும் விரிவடைந்து விட்டதை அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. சிவில் அமைப்புகளிடம் உதவி கோரிக்கைகள் அதிகரித்துள்ள போதும் பங்களிப்புகள் குறைந்திருக்கின்றன. நிதிகள் பெரும்பாலும் போர் தொடர்பான தேவைகளுக்கு மாற்றி விடப்படுவதே இதற்கான காரணமாகும். இஸ்ரேல் நடத்திய இந்த தேவையற்ற இனப்படுகொலையால் தற்போது அந்நாட்டு மக்களை கடும் அவல நிலையில் வாழும் நிலை ஏற்பட்டுள்ளது. காசாவில் இஸ்ரேல் ஆதரவு ஆயுத குழுவினர் டஜன் கணக்கில் சரணடைந்து வருகின்றனர். காசாவில் ஹமாஸ் இயக்கத்திற்கு எதிராக இஸ்ரேலுடன் இணைந்து செயல்பட்ட ஆயுத குழுக்களின் பல டஜன் உறுப்பினர்கள் தாமாகவே ஹமாஸ் பாதுகாப்பு படைகளிடம் சரணடைந்துள்ளனர். ரஃபா மற்றும் கான் யூனிஸ் பகுதிகளில் இஸ்ரேல் ஆதரவு ஆயுத குழுக்களின் செயல்பாடுகள் அதிக அளவில் இருந்தன. ஆனால் தற்போது சரணடையும் நபர்களின் எண்ணிக்கை இந்த பகுதிகளிலேயே கணிசமாக அதிகரித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த
கடந்த வெள்ளிக்கிழமை காசாவின் உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பை தொடர்ந்து இந்த நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. அந்த அறிக்கையில் இஸ்ரேலுடன் தொடர்புடைய குழுக்களில் ஈடுபட்டவர்களை உடனடியாக பாதுகாப்பு படைகளிடம் சரணடையுமாறு கூறப்பட்டது. அவ்வாறு சரணடையும் நபர்களின் வழக்குகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தண்டனை குறைப்பதற்கு பரிந்துரை செய்யப்படும் என்றும் கூறப்பட்டது. கடந்த வியாழக்கிழமை இஸ்ரேலுடன் இணைந்து செயல்பட்ட காசாவில் உள்ள ஆயுத குழுக்களின் தலைவனான யாசர் அபு ஷபாப் கொல்லப்பட்டதை தொடர்ந்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் அவரின் மரணம் ஆக்கிரமிப்புடன் ஒத்துழைக்கும் எவருக்கும் தவிர்க்க முடியாத விதி என்று கூறப்பட்டது. யாசர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து சரணடையும் நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதன் மூலம் ஹமாஸ் இயக்கத்திற்கு மாற்றாக தனது கைக்கூலிகளை காசாவில் நிலைநிறுத்தலாம் என்ற இஸ்ரேலின் திட்டம் முற்றிலுமாக தகர்ந்துள்ளது. கடைசி இஸ்ரேலிய பிணை கைதியின் உடலும் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக குதுஸ் பிரிகேட்ஸ் அறிவிப்பு விடுத்துள்ளது. குதுஸ் பிரிகேட்ஸ் படையின் செய்தி தொடர்பாளர் அபு ஹம்சா கடைசி இஸ்ரேலிய பிணை கைதியின் உடலும் வடக்கு காசாவில் ஒப்படைக்கப்பட்டதுடன் இஸ்ரேலிய கைதிகளின் கோப்பு அதிகாரப்பூர்வமாக முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். தன் அதிகாரப்பூர்வ டெலிகிராம் சேனலில் வெளியிட்ட தொடர் அறிக்கைகளில் அவர் இந்த பரிமாற்றத்தை ஒரு கௌரவமான ஒப்பந்தம் எனவும் அது ஒரு வீரத்துடனான போரின் விளைவாக அமைந்தது எனவும் விவரித்தார். மேலும் இஸ்ரேலிய கைதிகள் எதிர்ப்பு படையின் முடிவினால் மட்டுமே திரும்புவார்கள் அல்லது பிணமாக திரும்புவார்கள், சிலர் ஒருபோதும் திரும்பாமலும் போகலாம் என்றும் கூறினார். குதுஸ் பிரிகேட்ஸ் மற்றும் பிற போராளி இயக்கங்கள் பாலஸ்தீன மக்கள் மீது நடைபெற்ற கொடூரமான இன அழிப்பு போரை நிறுத்துவதை நோக்கமாக கொண்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்ட நிபந்தனைகளை முழுமையாக பின்பற்றியுள்ளனர் என்றும் அபு ஹம்சா மேலும் கூறியுள்ளார். ஒப்பந்தத்தை நடுவர்கள் மற்றும் உத்தரவாதம் அளிப்பவர்களை எதிரி தனது பொறுப்புகளை நிறைவேற்றவும் போர் நிறுத்தத்தை மீறும் குற்றச்செயல்களை நிறுத்தவும் அழுத்தம் கொடுக்குமாறு அவர் அழைப்பு விடுத்தார். சமாதான உடன்படிக்கையை பாலஸ்தீனியர்கள் முழுவதுமாக நிறைவேற்றியுள்ள நிலையில் இஸ்ரேல் தனது பங்கை முழுமையாக நிறைவேற்றவில்லை என்பதை குறிக்கும் வகையிலேயே அபு ஹம்சாவின் அறிக்கை அமைந்திருந்தது. பாலஸ்தீன மக்களை வெளியேற்றும் இஸ்ரேலின் முயற்சிகளை தடுக்கும் நோக்கில் தென்னாப்பிரிக்கா அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. தென்னாப்பிரிக்கா உள்துறை அமைச்சகம் பாலஸ்தீன பாஸ்போர்ட் வைத்திருந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட 90 நாள் விசா விலக்கை ரத்து செய்துள்ளது. இந்த முடிவு காசா குடிமக்களை சுய விருப்ப இடம்பெயர்வு என்ற பெயரில் வெளியேற்ற மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தடுக்க எடுக்கப்பட்டதாக அமைச்சகம் விளக்கியுள்ளது. இந்த விசா விலக்கு இஸ்ரேலிய தொடர்புடைய நபர்களால் திட்டமிட்டும் தொடர்ச்சியாகவும் தவறாக பயன்படுத்தப்பட்டதை உளவுத்துறை விசாரணைகள் கண்டறிந்தன. நவம்பர் 13 அன்று 153 பாலஸ்தீனியர்கள் காசாவில் இருந்து வெளியேறினர். அவர்களின் பாஸ்போர்ட்களில் வெளியேறும் முத்திரைகள் இல்லாமல் தனியார் விமானத்தில் ஜோஹனஸ்பர்க்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்கள் இடைத்தரகர்கள் மூலம் இந்த பயணத்தை மேற்கொண்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இவர்களில் பெரும்பாலானவர்களிடம் திரும்பிச் செல்வதற்கான விமான டிக்கெட் இருக்கவில்லை. சில அமெரிக்க டாலர்கள் மற்றும் அவசியமான பொருட்களை மட்டுமே அவர்கள் கொண்டு செல்ல அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் யாரிடமும் பயணப்பெட்டிகள் எதுவும் இல்லை. இந்த அனைத்து அம்சங்களும் விசா விலக்கின் நோக்கத்துக்கு முரணாகவும் இச்சலுகையை வெளியே உள்ள குழுக்கள் தவறாக பயன்படுத்தியதற்கான தெளிவான சான்றுகளாக அமைச்சகம் கூறியது. இதன் காரணமாக எதிர்கால தவறுகளை தடுக்க விசா விலக்கு ரத்து செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. காசாவில் இருந்து பாலஸ்தீன மக்களை வெளியேற்றுவதற்கு இதுபோன்ற திட்டங்களை இடைத்தரகர்கள் மூலம் இஸ்ரேல் மேற்கொள்வதாக சந்தேகம் எழுந்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு விசா இல்லாமல் தங்கள் நாட்டிற்கு வரும் சலுகையை தென்னாப்பிரிக்கா வழங்கியுள்ளது. அத்துடன் விசா இல்லாமல் 90 நாட்கள் அவர்கள் வசிப்பதற்கும் அனுமதி அளிக்கிறது. இந்த சலுகைகளை தவறாக பயன்படுத்தி காசாவில் இருந்து பாலஸ்தீன மக்களை வெளியேற்றுவதற்கு இஸ்ரேல் மேற்கொண்ட முயற்சிகளை தடுக்கும் நோக்கிலேயே தென்னாப்பிரிக்கா இத்திட்டத்தை மேற்கொண்டுள்ளது. கடும் எதிர்ப்புகளை தொடர்ந்து காசா அமைதி கவுன்சிலில் இருந்து முன்னாள் இங்கிலாந்து பிரதமர் நீக்கப்பட்டுள்ளார். அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகள் முன்னாள் பிரிட்டிஷ் பிரதமர் டோனி பிளேருக்கு காசா நிர்வாகத்தில் எந்த பங்கும் வழங்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அமைக்கப்படவிருந்த அமைதி கவுன்சில் குழுவில் இருந்து அவர் நீக்கப்பட்டுள்ளார். அதற்கு பதிலாக ஒரு சிறிய அளவிலான செயற்குழுவில் அவர் சேர்க்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவலை இஸ்ரேல் பத்திரிகை எதியோத் ஆக்ரோனர் தெரிவித்துள்ளது. காசா போருக்கு பிறகு நிர்வாகத்திற்கான ட்ரம்ப் முன்வைத்த 20 அம்ச திட்டத்தை அறிவிக்கும் போது பொதுவெளியில் குறிப்பிடப்பட்ட ஒரே ஒரு நபர் பிளேர் தான். பிளேர் கவுன்சிலில் பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். அந்த கவுன்சிலுக்கு ட்ரம்ப் தலைமை தாங்க திட்டமிட்டுள்ளார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ ஒரு வாரத்திற்கு முன்பு பிளேருடன் ரகசிய சந்திப்பு ஒன்றை நடத்தியதாக இஸ்ரேல் அரசு தொலைக்காட்சி கான் தெரிவித்தது. காசாவின் நிர்வாகத்தை மேற்கொள்வது தொடர்பாக இருவரும் பேசியதாக அச்செய்தியில் குறிப்பிடப்பட்டது. காசாவின் குறிப்பிட்ட பகுதிகளை பாலஸ்தீன அதிகார சபையிடம் ஒப்படைக்கும் திட்டத்தை பிளேர் முன்வைத்ததாகவும் கூறப்படுகிறது. ஹமாஸ் உள்ளிட்ட அமைப்புகளும் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளும் இக்குழுவில் பிளேர் இடம்பெறுவதை கடுமையாக எதிர்த்தன. இதனைத் தொடர்ந்து தற்போதைய குழுவில் இருந்து பிளேர் நீக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. சமாதான கவுன்சிலில் இருந்து டோனி பிளேர் நீக்கப்பட்டதை ஹமாஸ் வரவேற்றுள்ளது. ஹமாஸ் அதிகாரி தாகிர் அல் நுனோ காசா சமாதான கவுன்சிலில் இருந்து முன்னாள் பிரிட்டிஷ் பிரதமர் டோனி பிளேர் நீக்கப்பட்டது சரியான திசையை நோக்கிய ஒரு முன்னேற்றம் என்று குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புக்கு வெளிப்படையாக ஆதரவு இருந்ததால் அவரை கவுன்சிலில் சேர்க்கக்கூடாது என்று ஹமாஸ் எதிர்ப்பு தெரிவித்ததை அவர் சுட்டிக்காட்டினார். முழுமையான போர் நிறுத்த நிபந்தனைகளை இஸ்ரேல் மதித்தால் நீண்டகால சமாதான ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்தார். போராளி குழுக்கள் ஆயுதங்களை ஒப்படைக்கும் திட்டத்தை தாங்கள் முழுமையாக நிராகரிப்பதாகவும் அது குறித்து ஒருபோதும் விவாதிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். காசாவில் சர்வதேச படைகளை நிறுத்துவது குறித்த தெளிவான விளக்கம் எதுவும் தங்களுக்கு அளிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். அத்துடன் காசா அமைப்புகளிடமிருந்து பலவந்தமாக ஆயுதங்களை கைப்பற்றும் படையில் எந்த நாடும் இணையாது என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும்
காசா நிர்வாகத்தை உடனடியாக சுயாதீன தொழில்நுட்ப நிபுணர் குழுவிடம் ஒப்படைக்க ஹமாஸ் தயாராக இருப்பதாக அவர் அறிவித்தார். பாலஸ்தீன ஆணையம் பொறுப்பேற்க மறுத்த பிறகு இந்த யோசனையை எகிப்து தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். எதிர்ப்பு குழுவின் ஆயுதங்கள் எதிர்கால பாலஸ்தீன அரசின் பாதுகாப்பு திறனின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பாலஸ்தீன எல்லைகளை தாண்டி பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் அவர் எச்சரித்தார். மேற்கு ஆசியாவில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று சீனா, சவுதி அரேபியா, ஈரான் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளது. ஈரான், சீனா, சவுதி அரேபியாவின் 3வது மூவர்ண குழு கூட்டம் தெஹ்ரானில் நடைபெற்றது. தெஹ்ரான் ரியாத் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதில் தனது அர்ப்பணிப்பை சீனா மீண்டும் உறுதிப்படுத்தியது. கூட்டத்தில் ஈரான் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் மஜித் தகுத் ரவான்சி, சவுதி துணை அமைச்சர் வலித் அல் கராஜி மற்றும் சீன துணை அமைச்சர் மியாவோ டியோ கலந்து கொண்டனர். மூவரும் 2023 பெய்ஜிங் ஒப்பந்தத்தின் அனைத்து பிரிவுகளுக்கும் உறுதி தெரிவித்த கூட்டு அறிக்கையில் கையொப்பமிட்டனர். சுயாட்சி, பாதுகாப்பு போன்றவற்றில் ஐநா அறிக்கையையும் இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு அறிக்கையையும் சர்வதேச சட்டத்தை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தை சவுதி அரேபியாவும் ஈரானும் வலியுறுத்தின. ஈரான், சவுதி ஆராய்ச்சி மையங்கள், கல்வி, ஊடக மற்றும் கலாச்சார நிறுவனங்களுக்கு இடையேயான உறவுகளின் வளர்ச்சியிலும் அறிக்கை தனது திருப்தியை வெளிப்படுத்தியது. மேலும் மேற்காசியாவில் பாலஸ்தீனம், லெபனான், சிரியா நாடுகளில் இஸ்ரேலின் தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என மூவரும் வலியுறுத்தினர். யமன் பிரச்சினைக்கு ஐநா வழிகாட்டுதலின் கீழ் அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தப்பி ஓடிய மொசாதின் புதிய தலைவர், வேகமாக பரவி வரும் பரபரப்பு வீடியோ. மொசாதின் தலைவராக ரோமன் கோஃப்மேன் நியமிக்கப்பட்டதற்கு இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை கடும் எதிர்ப்பு. இஸ்ரேலில் அதிகரிக்கும் உணவு பஞ்சம், வறுமை நிலைக்கு தள்ளப்படும் இஸ்ரேல் குடிமக்கள். இஸ்ரேலிய மனிதநேய அமைப்பு வெளியிட்ட தகவலால் அதிர்ச்சி. யாசர் அபு ஷபாப் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஹமாஸிடம் டஜன் கணக்கில் சரணடையும் ஆக்கிரமிப்பு கூலிப்படை. இஸ்ரேலின் திட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தது ஹமாஸ். பாலஸ்தீனியர்களுக்கு தென்னாப்பிரிக்கா வழங்கிய 90 நாள் விசா விலக்கு ரத்து. சுய விருப்ப இடப்பெயர்வு என்ற பெயரில் பாலஸ்தீன மக்களை வெளியேற்றும் முயற்சி. இஸ்ரேலின் சூழ்ச்சிக்கு முடிவு கட்டிய தென்னாப்பிரிக்கா. இஸ்ரேலிய கைதிகள் பிணமாக திரும்புவார்கள். சிலர் ஒருபோதும் திரும்பாமலும் போகலாம். கடைசி இஸ்ரேலிய பிணை கைதியின் உடலும் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் குதுஸ் பிரிகேட்ஸ் படையின் செய்தி தொடர்பாளர் அபு ஹம்சா எச்சரிக்கை. ஹமாஸ் மற்றும் முஸ்லிம் நாடுகளின் கடும் எதிர்ப்பு எதிரொலி. காசா அமைதி கவுன்சிலில் இருந்து முன்னாள் இங்கிலாந்து பிரதமர் நீக்கம். இஸ்ரேல் பத்திரிகை எதியோத் ஆக்ரோனட் தகவல். பிரதமர் டோனி பிளேர் நீக்கப்பட்டது சரியான திசையை நோக்கி ஒரு முன்னேற்றம். ஹமாஸ் அதிகாரி தாகிர் அல் நுனு பேச்சு. முழுமையான போர் நிறுத்த நிபந்தனைகளை இஸ்ரேல் மதித்தால் நீண்டகால சமாதான ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் தயாராக உள்ளதாகவும் அறிவிப்பு. மேற்கு ஆசியாவில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும். சீனா, சவுதி அரேபியா மற்றும் ஈரான் கூட்டறிக்கை. யமன் பிரச்சினைக்கு ஐநா வழிகாட்டுதலின் கீழ் அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம்.